தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து பின்னர் பிரபலமான நடிகர் அரவிந்த் ஆகாஷ் இப்போது 50 வயதில் திருமணம் செய்ய இருக்கிறார். இதை கேட்டதும் ரசிகர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சமீபத்தில் அவருடைய நிச்சயதார்த்தம் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது. அந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அரவிந்த் ஆகாஷ் பஞ்சாபில் பிறந்தவர். சினிமா ஆசையுடன் சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி பல வருடங்கள் கஷ்டப்பட்டார். ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தார். அதன் பிறகு ஹே ராம், உயிரிலே கலந்து போன்ற படங்களில் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்தார். ஆனால் பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் சீரியல்களிலும் நடித்தார். இதில் கிருஷ்ணதாசி சீரியல் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. பிறகு மலையாளத்தில் வந்த நந்தனம் படத்தில் ஹீரோவாக நடித்தார். தமிழில் சத்யராஜ் நடித்த சேனா படத்திலும் நடித்திருந்தார். ஆனால் அவருக்கு பெரிய அடையாளம் கொடுத்த படம் என்றால் அது வெங்கட் பிரபு இயக்கிய சென்னை 6,28,000 தான். அந்த படத்தில் அவர் நடித்த இயல்பான நடிப்பு ரசிகர்களுக்கு ரொம்ப பிடித்தது. அதன் பிறகு வெங்கட் பிரபுவின் பல படங்களிலும் தொடர்ந்து நடித்தார். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி, மாஸ் என்கின்ற மாசிலாமணி, சென்னை 6,28,000 பாகம் 2, மாநாடு போன்ற படங்களிலும் நடித்தார். பல வருடங்களாக சினிமாவில் இருந்தாலும் தனியாக ஹீரோவாக பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதை பெருசாக எடுத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து நடித்து வருகிறார். ரசிகர்கள் அடிக்கடி எப்போ கல்யாணம் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இப்போது அவர் திருமணத்திற்காக நிச்சயதார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த விழாவில் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, வைபவ், விஜய் வசந்த் உள்ளிட்ட சென்னை 6,28,000 படக்குழு நண்பர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு வாழ்த்தியுள்ளனர். அந்த புகைப்படங்கள் வெளியானதும் ரசிகர்கள் சென்னை 28 கேங் மீண்டும் சேர்ந்துடுச்சு, லேட்டானாலும் லேட்டஸ்டாக கல்யாணம் பண்ணிட்டாரு, 50 வயதிலும் புதிய வாழ்க்கையை தொடங்கியதற்கு வாழ்த்துக்கள் என்று மகிழ்ச்சியாக கமெண்ட் செய்து வருகின்றனர்.